தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. இந்த ஆலயத்தை கூட உடைக்க வந்தாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? எத்தனை சம்மன் ஒட்டினார்கள் என்று உங்களுக்கு எல்லாம் புரியுமா? நம்முடைய பிரதமர் அவர்களே, ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தானம் மகிமா எல்லா ஆலயங்களையும் பிரதிநிதிக்கின்றது. மலேசிய இந்து சங்கம் மாநாட்டை புறக்கணித்தது. தற்போது தலைவிரித்தாடும் ஆலய பிரச்சினைகளை களைவதில் கவனம் செலுத்தி வரும் மகிமாவின் தலைவர் டத்தோ என் சிவக்குமார் அவர்கள் பத்துமலை வளாகத்தில் ஏற்பாடு செய்திருந்த தேசிய கோவில் கருத்தரங்கில் 800க்கும் மேற்பட்டோர் கலந்து சிறப்பு சேர்த்தனர். ஆனால் இந்த மாபெரும் கூட்டத்தில் இந்து மக்கள் ஒன்று சேர்வோம் என்று பாடலில் மட்டும் ஒலிக்க செய்யும் மலேசிய இந்து சங்கம் நேற்று நடந்த கூட்டத்திற்கு வராமல் புறக்கணித்தது. அது குறித்து நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் டத்தோ என் சிவக்குமார் அவர்கள் கூறியதாவது: அவங்க என்ன எதிரியா பார்க்குறாங்களோ எதிரியா எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இந்த பிஐசி மீட்டரோட நான் இந்து இந்து சங்க தலைவரோட நான் ஃபோன் அடித்து பேசினேன் அவர்கிட்ட. அவரும் முதல் நல்லா தான் பேசினாரு, வர சொன்னாரு. அப்புறமா திருப்பி அடிச்சுட்டு இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. பரவாயில்ல, அது அவருக்கு என்ன அவர் உள்ள அரசியல் பிரச்சனை எனக்கு தெரியல. எல்லாத்தோடும் இணைஞ்சு வேலை செய்வது தவறு கிடையாது. ஆனால் அவங்க எல்லாத்திலும் இணைஞ்சு வேலை செய்யறதுக்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்க அரசாங்கம் சேர்ந்தவங்க நம்மளோட இருக்கணும். அவங்க இல்லாம இது மாதிரி தான் மைக்கில் நான் பேசிட்டு இருக்க முடியும். அப்படி இருக்கிற கட்டத்தில் இஃப் ஆக்ஷன் டு பி ஷோன், த பெஸ்ட் திங் இஸ் அரசாங்கம் இருக்கவங்க நம்மளோட இணைஞ்சு வேலை செய்யணும். அதுதான் முக்கியம். அதனால நான் யாரோட தயாரா இருக்க வேலை செய்ய. அதனால எங்களை எப்படி நீங்க பயன் பண்ணிட்டு தான் இருக்கோம். பாருங்க, அந்த கியூமிக் எடுத்துங்க, அவங்க அவ்வளோ நாலேஜ் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிற இடத்துல அவங்கள நான் அப்ரோச் பண்ணோட யாரையும் எங்களை கூப்பிடல, நீங்க கூப்பிட்டுருக்கீங்க, உங்களோட இணைஞ்சு நாங்கள் வேலை செய்யணும்னு சொல்றாங்க. இது நாங்கள் எங்களோட இதோட நிப்பாடு போகிறது. எங்களால் முடிஞ்சது நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்க போகிறோம். கொஞ்சம் ஈகோவையும் இதுவும் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு ஒத்துமிக்காத பாடுபட ஆசைப்படுங்க. தேசிய கோவில் கருத்தரங்கை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த மகிமாவின் ஆலோசகரும் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தலைவருமான தான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் ஆர் நடராஜா அவர்கள் சிறப்புரையில் ஒரு பகுதி. இது ஒற்றுமை மாநாடு. ஒன்று போடுவோம், வென்று விடுவோம். உன்னை அடித்தால் உனக்குத்தான் வலிக்கும், எனக்கு வலிக்காது இது இருக்க வேண்டாம், எல்லோருக்கும் வலிக்கும் என்று சொல்வோம். கையில் அடிபட்டால் கண்கள் கலங்கும், கால்கள் காப்பாற்றும். எனவே உடலில் உள்ள எந்த உறுப்புக்கும் மின்னல் என்றாலும் அனைத்து உறுப்புகளும் அவதிப்படும். நான் எப்போதும் என்னை முக்கியவராக பார்க்காமல் புதியவராக மாற்றிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை துவக்க வைக்க வந்துள்ளேன். இந்த ஒற்றுமை துவக்கத்தில் தேவஸ்தான தலைவர் என்ற முறையில் நான் உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானமும் உங்களை போல் ஒரு கோயில் தான். எங்களுக்கு எவ்வளவு இன்னறிந்து வருகின்றது என்பதெல்லாம் நீங்கள் கண்கூடாக பார்க்கின்றீர்கள். அதையெல்லாம் நின்று அவரோடு தனித்து நின்று எங்கள் தேவஸ்தானம் போராடுகிறது. அந்த போராட்டம் நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் எத்தனை ஆலயங்கள் எங்கள் பின்னால் நின்றது என்று நீங்கள் சொல்ல முடியுமா? ஒருத்தரும் சொல்ல மாட்டார். எப்பொழுது நடராஜாவை அடிப்பான், எந்த வியூகாளர்கள் எப்படி எழுதுவார்கள், அதை எப்படி திரித்து போடலாம் என்றுதான் அவர்கள் எல்லோரும் நினைக்கின்றார். எங்கே வந்தீர்கள்? இவருக்கு இடம் வளர்ந்திருக்கின்றது, அழகுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வேதனைகள் சோதனைகள் எல்லாம் உங்களுக்கு எதுக்கு தெரியுமா? ஆலயங்கள் ஆலயங்கள் என்று பேசுகின்றீர்களே, சிறு சிறு கொலைகள் என்று பேசுகின்றீர்களே, இந்த ஆலயத்தை கூட உடைக்க வந்தார்கள். அது தெரியுமா உங்களுக்கு? எத்தனை சம்மன் ஒட்டினார்கள் என்று உங்களுக்கெல்லாம் புரியுமா? இதை செய்தவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவரும் ஒரு தமிழர். எவ்வளவு இன்னல்கள், எனக்கு எவ்வளவு இன்னல்கள் ஏற்பட்டது. என்னை பிடித்து வைக்க வேண்டும், இந்த மகனை அடிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் திங்கள் கொண்டிருந்தார்கள். எப்படி என்னால் தாங்கிக் கொள்ள முடியும்? ஏன் நான் கலந்து கொள்ள வேண்டும்? 1969 இனக்கலவரம் ஏற்பட்ட பொழுது
எல்லாம் முடித்து கொண்டு போனார்கள். தான் மாணிக்கவாசகம் போய் தேசத்தார். யார் அந்த வழக்கை நடத்தியது? மகாமாரியம்மன் தேவஸ்தானம் கர்லிங் வழக்கை இன்று முதலுடன் இருக்கின்றார் DP விஜேந்திரன் அவர்கள் மூலமாக அவர்கள் பணம் கொடுத்து நாம் நடத்தினோம். பின்னால் என்று எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் என்னை பெரிதுபடுத்தி வசைப்பாடுவது, டிக்டாக்கில் போடுவது, அது பேசுவது, இதை பேசுவது என்ன நியாயம்? அதனால்தான் நான் ஒதுங்கி தேவஸ்தானம் இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள விரும்புவது. மகிமா கலந்து கொள்ள. மகிமா எல்லா ஆலயங்களையும் பிரதிநிதிக்கின்றது. மகிமாவின் தாய் மாரியம்மன் தேவஸ்தானம். மாரியம்மன் தேவஸ்தானம் இல்லாமல் மகிமா இயங்க முடியாது என்று ஒன்று சொல்லுகிறேன். மகிமாவின் தலைவருடைய மகனாக இருக்கின்ற காலத்துக்காக சொல்லவில்லை. என் மகன் அந்த நிலத்தில் இல்லாமல் வேறு யாராவது இருந்தால் மகிமா இருக்காது என்பதை சொன்னேன். இந்த அளவுக்கு இந்த மகிமா வளர்ந்திருக்கின்றது, உருவாகி இருக்கின்றது. எல்லாரிடம் நின்று சண்டை போடுவதற்குரிய தன்மையை நாங்கள் தேவஸ்தானம் மகிமாவுக்கு வழங்கியிருக்கின்றோம். அதனால்தான் இந்த அழகிய மண்டபத்திலே நீ எல்லோரும் உட்கார்ந்திருக்கின்றீர்கள். இன்னும் பெரிய அளவிலே நாம் மாநாட்டை நடத்த ஆசைப்படுகின்றோம். இன்னும் பெரிய அளவிலே எல்லோருக்கும் எல்லா வசதிகளும் கொடுத்து செய்து ஆசைப்படுகின்றோம். ஆனால் உங்களுடைய பலமே கோயில் கட்டியவர்களால் கோயில் கட்டாமலத்தை தெரியாமலா கட்டினார்கள். அன்று அவர்கள் கட்டினார்கள். இன்று அவர்கள் சோதனை ஏற்படுகிறது. அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நாம் செய்ய வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு யார் உதவி செய்கின்றார்கள் நீங்களே சொல்லுங்கள். நான் எவ்வளவு தனிப்பட்ட முறையிலே என் கம்பெனியை போட்டுக்கொண்டு நான் ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கரை கட்டி அதிலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு நானும் இந்த மகன் முன்கட்டில் கொண்டு போய் வளர்த்து கொண்டிருக்கின்றதால் போய் அவங்க சொன்னதுதான் நாங்கள் செஞ்சோம். அதுவும் on behalf of the temple, on behalf of the தேவஸ்தானம் அவங்க தான் சொன்னாங்க. தேவஸ்தானம் கோர்ட் ஆர்டர் அது இது கடைசி நம்முடைய பிரதமர் அவர்களை ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தானம் நல்ல நியாயமான முறையில் அவர் நடத்துகின்றார்கள், அவர் உட்பட்டு நடத்துகின்றார்கள் முற்றுப்புள்ளி வைத்தார். யார் இதெல்லாம் ஏற்பாடு செய்தது? முருகன். அவர் அழைத்தேன், வந்தார், உள்ளே அமர்ந்தேன், உள்ளே கூட்டு கொண்டு போனேன். பிரதமரும் இருந்தார், மாநில மந்திரி புசாரி வந்தார். எப்படி உட்கார்ந்துருந்தோம்னா பார்த்தீங்க. இந்து சங்கம் ஒரு கூட்டத்தை கூட்டினார். நான் இல்லை என்று சொல்லவில்லை, என்னையும் அழைத்தார்கள். எல்லாம் டெலிஃபோனில் தான் பேசினாங்க. உடனே கொண்டு செஞ்சேன். நாயார் போல மகிமா தலையை புறக்கணிக்கலை. அவங்க பேசினாங்க. என்னைக்கு எங்கள் தேவஸ்தானத்தை போட்டு போவார்கள். நான் அதுக்கு ஆட்சேபனை தெரிவித்தேன். ஆனால் இன்று சொல்லுகின்றேன், நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தால் அன்று அந்த கூட்டம் நடைபெற்றிருக்காது. காரணம், அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒருவன் ஒரு பெரிய தேவஸ்தானத்தின் தலைவனை என்ன குற்றம் சாட்டினான், எவ்வளவு குற்றம் சாட்டினான், எத்தனையோ கிலோ நகைகளை எடுத்து அன்வனையில் அவன் நான் பார்த்தால் அந்த நிகழ்வு என்ன ஆயிருக்கும் என்று சற்று சிந்தித்து யோசித்து பாருங்கள். நல்ல நோக்கத்தோடு அங்கு போகவில்லை. அந்த ஒருவனை இன்று வரைக்கும் நான் நேருக்கு நேராக சந்திக்கவில்லை, காத்து கொண்டிருக்கின்றேன். இவர்களெல்லாம் சமயவாதிகளா? சமயத்துக்காக போராடுகின்றவர்களா? ஒரு டிக்டாக் இருந்து விட்டால் சமயத்தை வளர்த்து விட முடியுமா? சும்மா கிடந்த அந்த 10 மணி இந்த அளவுக்கு அபிவிருத்தி பண்ணி இப்போது எங்களுக்கு வேண்டிய வரவும் வந்து கொண்டிருக்கின்றது. ஏன் ரொம்ப தூரம் போறீங்க? இப்போ கூட ஜனவரி மாதம் 1 மில்லியன் கொடுத்தாரு, போன வருஷம் கொடுத்தாரு, அதுக்கு போன வருஷம் கொடுத்தாரு. ஏன் கொடுக்குறாங்க? தேவஸ்தானம் செய்கின்றவர்கள் ஏன் கொடுக்குறாங்க? எனக்கு ஒரு மேடை வேறுடத்தை விட பேசிக்கிட்டு இருக்கேன். தேவஸ்தானம் செஞ்சால் ஒன்று தான், மகிமா செஞ்சால் ஒன்று தான்ன்றது நீங்கள் எப்போதும் மறக்க வேணாம். 10 மலை பாருங்க, எவ்வளோ அபிவிருத்தி பண்ணியிருக்கு.
இன்னும் எவ்வளோ அபிவிருத்தி பண்ணணும். இப்போதைக்கு மண்டபத்தை உடைக்க ஆரம்பிச்சு 3000 பேர் நம்மளுக்குரிய ஒரு நவீனமான மண்டபத்தை கட்டப்போகும். எஸ்டேட்டும் நிச்சயமாக கட்டி விடுவோம். ஆக எல்லாம் யாருக்குங்க? எனக்கா? நானும் அதை எடுத்து போகிறேன். நாங்கள் பணத்தை பற்றி கவலைப்படுவதே இல்லை. அது நான் யாரை கேட்டாலும் கொடுப்பாங்க. இந்த பொய்க்காரன், இந்த திருடன் எங்கு போய் கேட்டாலும் பணம் கொடுக்கின்றார்கள். மில்லியன்ஸ் கணக்கில் கொடுக்கின்றார்கள். யாருக்கு கொடுப்பா? இவனுங்க எல்லாம் பணத்தை அடைய நாங்கள் அடைய மாட்டோம். ஒரு வார்த்தை சொன்னால் எனக்கு பணம் கொடுப்பதற்கு பலர் இருக்கின்றார்கள். காரணம் என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை. நாங்கள் அப்படிலாம் அவங்களும் எதிரி இல்லை, யாருக்கும் எதிரி இல்லை. நம்முடைய சமயத்துக்கு யார் உதவி செய்கின்றார், எப்படி செய்கின்றார்களோ அதை நாம் வரவேற்க வேண்டும், அதுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். எல்லாமே எடுத்துக்கிட்டால் சமயத்துக்காக தான் செய்கின்றார். என்ன தப்பு? போலீஸ்கார் கூட்ட இடம் தப்பு, வந்தாங்களாம், கூடினார்களாம், போகக்கூடாது முடிவு எடுத்தார்களாம். எதுக்கு முடிவு எடுத்தீங்க? சும்மா டிக்டாக்லேயே பேசிட்டு முடிவு எடுத்தீங்களா? செக்கு செய்யாமல் காலி கொடுத்தா அவன் ஏதோ அவங்க விடுறான்றதுக்காக நீங்கள் டிக்டாக்லேயே சண்டை போடுவீங்களா? என் என்ன நேரம் பேசுகிற என்ன தப்பு? அங்கே போய் சண்டை போட வேண்டியது தானே? எதுக்கு ஒதுங்கிட்டீங்க? சத்தியமாக நான் உடம்பு சரியாக தான் போயிருப்பேங்க. உண்மையிலே எனக்கு முடியலைங்க. நான் அப்பயும் நான் வரேன்னு தான் சொன்னேன். தேவஸ்தானம் ஒருபோதும் நம்முடைய இந்துக்களை, இந்த நாட்டில் வாழ்கின்ற இந்துக்களை எப்போதுமே விட்டுவிட. இன்னும் பல ஆயிரம், 10,000, 5,000 எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கும். அரசாங்கம் கொண்டு வந்த 1 மில்லியன் எழுதி அனுப்பி விட முடியுமா? இவன் 1 வெள்ளி கூட ஒன்றியில் போட மாட்டான். ஆனால் ஒன்றில் கணக்கிக்காம எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு எல்லாம் நலமாக நடைபெற வேண்டும் என்று எண்ணி நாம் தேவஸ்தானம், அது தேவஸ்தானம் மையமாகவும் தனித்த இயக்கம் அல்ல. தேவஸ்தானம் தான் மையமா தான் தேவஸ்தானம் என்பதை மறந்து விடக்கூடாது. மையமா செய்தாலும் தேவஸ்தானம் செய்வது போல்தான் மையமா செய்கின்ற எல்லா நடவடிக்கைகளுக்கும் தேவஸ்தானம் ஆதரவோடு மாத்திரமல்ல ஒத்துழைப்போடு நடந்து கொண்டிருக்கிறது. தேவஸ்தானம் அனைவருக்கும் பின்பலமாக பக்கபலமாக என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக்கொண்டு, நம் தேவஸ்தானம் நிச்சயமாக உங்களெல்லாம் மையமாவும் என்றும் அது எங்களுடைய நாங்கள் அவர்களுக்கு தாழ நன்றாக வர வேண்டும், இன்னும் பலமாக வர வேண்டும். அதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் தேவஸ்தானம் உங்களுக்கு உதவும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக துவக்கி வைக்கின்றேன். நன்றி. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.